வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மாவட்ட பணிப்பாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். மட்டக்களப்பு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மாவட்ட பணிப்பாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து மாவட்ட செயலகத்தில் மௌன கண்டன போராட்டம். ராணுவத்தினரிடமிருந்து தமது காணிகளை மீட்டுத் தருமாறு கோரி பரவிப்பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்த காணி மீட்பு கவனஈர்ப்பு போராட்டம் 4வது நாளாக தொடர்கின்றது. வரலாற்றிலேயே முதன்முறையாக பூமி அளவில் இருக்கும் 7 புதிய கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நாசா தெரிவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு கழுதாவளை பகுதியில் மாவட்ட காணி சீர்திருத்த பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கழுதாவளையில் உள்ள அவரது வீட்டுக்கு நேற்றிரவு 7:30 அளவில் சென்ற சந்தேக நபர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். சம்பவத்தில் காயமடைந்த காணி சீர்திருத்த பணிப்பாளர் உடனடியாக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் களுவாஞ்சிக்குடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று மௌன கண்டன போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மாவட்ட பணிப்பாளர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மௌன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட பதில் அரசாங்க அதிபர், மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உயரதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கைகளில் பதாதைகளை ஏந்தி மௌன கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அரச வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவு வைத்தியர்கள் இன்று முழுநேர பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சைட்டம் கல்லூரி உட்பட தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் கல்முனை ஆகிய பகுதிகளில் உள்ள வைத்தியசாலை வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். கிளிநொச்சி சந்தை கட்டட தொகுதி வியாபாரிகள் இன்று 2 மணி நேர கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரவிப்பாஞ்ச நிலமீட்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் கிளிநொச்சியில் காணாமல் போனோரின் உறவினர்களால் நடத்தப்படும் கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவாகவும் இந்த கடையடைப்பு இடம்பெற்றது. காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டு வியாபாரிகள் ஊர்வலமாக சென்று கந்தசுவாமி கோவில் முன்றலில் நடைபெறும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எங்களுடைய மக்களுடைய உரிமை தொடர்பாக கேப்பாப்புல மக்களுக்கும் இன்னொரு எந்த விதமான நியாயத்தையும் கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறது. அதே போல பறவைப்பாஞ்சான் மக்களுக்கும் எந்த விதமான சூழ்நிலை கிடைக்காமல் இருக்கிறது. எங்களுடைய மக்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் கொடூரமாக துன்பப்பட்டு இவ்வளவு வேதனை மத்தியிலும் தங்களுடைய பிள்ளைகளை, உண்மையிலே காணாமல் போன பிள்ளைகளை தாங்கள் மீண்டும் கண்டெடுக்க சூழ்நிலையில அவர்கள் தாய்மார் படுகிற வலியும் வேதனைகளும் என்னென்று சொல்லுவது தெரியும். எங்களுக்கு அழுவதற்கு கண்ணீரும் இல்லாத சூழ்நிலைகளில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆகவே இந்த எங்களுடைய இப்படியான போராட்டத்தின் மூலமாவது எங்களுடைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அவர்கள் இது சம்பந்தமாக உண்மையாகவே அவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் 4வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் 70க்கும் அதிகமானோர் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகள் தொடர்பில் விரைவில் தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என கோரியே இவர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். நான் பட்டுவாரில் போய்க்கல எங்கட அப்பா தான் கண்டது வேற. நாங்கள் 16ஆம் தேதி ராணுவத்திட்ட போட்டோம்.
17ஆம் தேதி விடிய இவர் ராணுவத்திட்ட வந்தவர் விற்றவருக்கு ஒரு தகவலும் தெரியாது. நான் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. ஜோசப் முகாமில பொலிசில சிஐடி கேம்பில் இல்லாடாம அறிவித்தினாங்க. ஒரு தகவலும் தெரியாது. ஜனாதிபதி எங்களுக்கு விரைவில் எங்கட பிள்ளைகளை எடுத்து தர வேணும். 8 வருஷமாக வந்தவங்களுக்கு இன்னும் ஒரு இது இல்லாம தடை இல்லாம இருக்கணும். எங்களுக்கு வேற ஒரு உதவியும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளையும் இல்லை ஆம்பளை பிள்ளையும் இல்லை தகப்பனும் இல்லை. ராவில எனக்கு யோசிச்சு வருத்தம் அவை ஆமானவி எல்லாம் எங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கலாம். 2 வருஷமா போனவே கண்ணை மூடிக்கொண்டு இருக்கணும். தமிழ் அரசியல்வாதி எல்லாரும் எங்கட எம்பிமார்வே எங்களுக்கு என்ன செய்யணும். கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இரவு பகலாக தொடர்வதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இவர்களின் கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு பொது அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் என்பன ஆதரவு வழங்கி வருவதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். இன்று கிளிநொச்சி சந்தை தொகுதி வியாபாரிகளும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராணுவத்தினரிடமிருந்து தமது காணிகளை மீட்டுத் தருமாறு கோரி பரவிப்பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்த காணி மீட்பு கவனஈர்ப்பு போராட்டம் 4வது நாளாகவும் தொடர்கின்றது. 27 குடும்பங்களுக்கு சொந்தமான 9.5 ஏக்கர் காணி ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து இதுவரை விடுவிக்கப்படவில்லை என இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் மிகவும் துன்பத்தோடு எங்கட போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கட விஜயகால அம்மாவா இருந்தாலும் சரி, சம்பந்த ஐயாவா இருந்தாலும் சரி, அவர்கள் இதனை கருத்தில் எடுத்து மக்களின் துன்பங்களையும் போக்குவார்கள் என்ற முழு நம்பிக்கையுடன் நாங்கள் தொடர்ந்தும் இந்த எங்கள் காணிகளுக்குள் நாங்கள் போய் கால் வைக்கும் வரை நாங்கள் இதிலிருந்து தொடர்ந்து இரவு பகலாக அது எவ்வளவு காலமானாலும் சரி நாங்கள் போராடுவோம் என்பதை எல்லோருக்கும் நாங்கள் அறிய தருகிறோம். போராட்டமானது எங்களோட காணி விடும் மட்டும் நிரந்தரமாகவே இங்கே இருப்பதாக தீர்மானித்துள்ளோம். கேப்பாப்புலவு பகுதியில் தமிழ் எம்பிக்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது போல எங்களுக்கும் எங்களோட அரசியல்வாதிகள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என மிகவும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கின்றேன். 4வது நாளாகவும் நடைபெற்று வரும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு பலர் ஆதரவு தெரிவித்ததுடன் கிளிநொச்சி சந்தை வியாபாரிகளும் இன்று காலை 2 மணி நேர கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் நேற்று ஆரம்பித்த போராட்டத்தினை இன்றும் 3வது நாளாகவும் தொடர்ந்தும் நடத்தி வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் மட்டக்களப்பு நகரில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் காலவரையற்ற சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தனர். தமக்கான நிரந்தர நியமனம் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றமையை கண்டிக்கும் வகையிலேயே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வவுனியாவின் பல இடங்களில் இன்று காலை அதிக பனிமூட்டம் நிலவியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வவுனியா, ஈரப்பெரியகுளம், நவகம, 3 முறிப்பு உள்ளிட்ட பிரதேசங்களில் இன்று காலை பனிமூட்டம் நிலவியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதனால் இன்று காலை சுமார் 1 மணித்தியாலம் வாகன போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான பனிமூட்டம் வவுனியாவில் இதற்கு முன்னர் ஏற்பட்டதில்லை என பிரதேச மக்கள் தெரிவித்தனர். முறையான கழிவகற்றல் முறைமையின்மை காரணமாக சாமிமலை சுவரவில நகரம் மாசடைவது தொடர்பில் இன்றைய புரோவின்சியல் ஃபர்ஸ்ட் ஊடாக நாங்கள் ஆராய்கின்றோம். அம்பேகமு பிரதேச சபைக்குட்பட்ட சாமிமலை கவரவில நகரமே இது. டர்ஸ்பி ஆறு சூழ அமைந்துள்ள இந்த பிரதேசத்தின் அழகிய தோற்றத்தில் ஒருவகை துர்நாற்றம் கலந்துள்ளதால் அருவருப்பான ஒரு தோற்றமே பல இடங்களிலும் காட்சியளிக்கின்றது. தினமும் ஒன்று சேரும் கழிவுகள் முறையாக அகற்றப்படாமை பிரதேச மக்களது சுகாதார சீர்கேடுகளுக்கு வழிவகுத்துள்ளது. பாடசாலை மாணவர்கள் முதல் பல தரப்பினர் குடிநீருக்காகவும் தமது அன்றாட தேவைகளுக்கும் பயன்படுத்தும் ஸ்டர்ஸ்பி ஆற்றிலும் குப்பைகள் கொட்டப்படுவதால் ஆற்று நீரினை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
மலையக பகுதியில தான் அதிகமான தூய நீர் குடிக்கிறதுக்கான தூய நீர் கிடைக்குது. ஆனா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நிறைய குப்பை குழிகள், புது குப்பை குழிகள் உருவாக்கப்படுது. உட்கொள் அடையாத பொருட்களும் உட்கொள் அடையிற பொருட்களும் சேர்ந்து காணப்படுது. இதனால இந்த சூழல் மாசடையுது. இதுக்கு தொற்று நோயை பரப்பக்கூடியதா இருக்கு. குடிநீரை பாவிக்கிற அசுத்தமான குடிநீரா மாறுறதுனால இது பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த ஆற்றுல கழிவு பொருட்கள் கலக்கிறதுனால அதிக துர்நாற்றம் ஏற்படுது. ஏரியாவில் உள்ளவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்படுறது. அசுத்தமடையாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அமகமுவ பிரதேச சபை அதிகாரிகள் இது தொடர்பில் பாராமுகமாக இருப்பது இப்பகுதி மக்களின் சூழல் மாசடைதலுக்கு மேலும் வழிகோலுவதாக அமைந்துள்ளது. இது தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சாமிமலை கவரவில மக்களின் வேண்டுகோளாகும். நாட்டின் தேசிய விளையாட்டு நட்சத்திரங்களை உலகறியச் செய்யும் நோக்குடன் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா நிகழ்வின் ஊக்குவிப்பு செயற்திட்டம் வெற்றிகரமான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்று மாத்தறை புனித சவேரியார் கல்லூரியில் முன்னெடுக்கப்படும் ஊக்குவிப்பு செயற்திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு. நாடு பூராக இருக்கக்கூடிய இலைமறை காயாக மறைந்திருக்கும் வீர வீராங்கனையை வெளிக்கொணர்ந்து கௌரவிக்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஊக்குவிப்பு செயற்திட்டம் இன்றைய தினம் மாத்தறை புனித சவேரியார் கல்லூரியில் அதிசிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த பாடசாலை மாணவர்களின் பேண்ட் வாத்தியத்துக்கு மத்தியில் எமது நிகழ்ச்சி கண்கவரும் விதத்தில் ஆரம்பமானது. அதேபோன்று இந்த பாடசாலையை சேர்ந்த ஆடவர் நடன குழுவும் நடனமாடி எமது நிகழ்ச்சியை அலங்கரித்திருந்தது. இன்றைய தினம் இந்த பகுதிக்கு பெருமை சேர்த்த, அதாவது மாத்தறை கல்வி வலயத்துக்கு பெருமை சேர்த்த 3 வீர வீராங்கனைகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களில் ஒருவருக்கு பிளாட்டினம் பதக்கம் சூட்டப்பட உள்ளது. அதேபோன்று இங்கிருக்கும் அனைவருக்கும் பிளாட்டினம் விருதுக்கான பிரதான விண்ணப்ப படிவம் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. அதனைத் தவிர பிரதான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு www.sportsfirst.lk என்ற இணையதளத்தில் அந்த விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடசாலையானது இலங்கை அணிக்கு பெருமை சேர்க்கும் ஒரு வீரரை உருவாக்கிய பாடசாலை. அதாவது இலங்கை கிரிக்கெட் அணிக்கு தெரிவான மிக சிறந்த வீரர்கள் ஒருவரான சனா ஜெயசூரிய கல்வி கற்ற பாடசாலை இது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்காக மாத்தறை புனித சவேரியார் கல்லூரியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானு. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.